மாலை மற்றும் இரவு வணக்கம். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி மாலை சரியாக 6 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நம்ம சொன்னதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் புயல் தற்போது நகர்ந்து வருகிறது. சீர்காழி முதல், குறிப்பாக பூம்புகார் முதல் பரங்கிப்பேட்டையோ புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்கும்ன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. உறுதியாக சீர்காழி சிதம்பரத்துல 50 to 70 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாக போகிறது. புதுவை பகுதிகளிலும் ஒரு 40 to 50 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாக போகுது. எந்த ஒரு மாற்றமும் பண்ண போறதும் இல்லை. சொடக்கு போற டயத்துல நியூஸ் சேனல்ஸ் ஒவ்வொன்று, அது குறிப்பா நிறைய பேர் சொல்லி குறிப்பிடக்கூடாது, ஆனா அவ்வளவு மாற்றங்கள். இன்னைக்கு கரையை கிடக்கும், காலையில கரையை கிடக்கும், இரவு கரையை கிடக்கும், திடீர்னு நாளை கரையை கிடக்கும். எதுக்கு இவ்வளோ இடத்தையே குறிப்பிடல? நீங்க ஏதோ மகாபலிபுரம், மாமல்லபுரம், சென்னை சொல்றீங்க. வாய்ப்பே கிடையாது. கிழிச்ச கோட்டு நாங்க 18ஆம் தேதி அந்த கோடுக்கு போட்டோம். நாங்க எப்படி இதெல்லாம் சொல்ல முடியுதுன்னா, என்கிட்ட அனுபவங்கள், கணிப்புகள், நான் நெகட்டிவ் ஜோன், பாசிட்டிவ் ஜோனை நான் 18ஆம் தேதியை குறிச்சிட்டேன். நான் இப்பயும் அதான் சொல்றேன். நீங்க நினைக்கலாம், என்ன இவர் இவ்வளவு கான்பிடண்டா இருக்காரு, ஓவர் கான்பிடண்டோ, இல்ல இவர் தேவையில்லாம சொல்றாரா, நம்மள எதுவும் நம்ப வைக்கிறதுக்காக சொல்றாரா அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு அந்த மாதிரி எந்த நோக்கமும் கிடையாது. இது சென்னை சொன்னாதான் எனக்கு இன்னும் பவர் அதிகமாகும். ஏன்னாக்கா சென்னையில தான் மக்கள் அதிகமா இருக்காங்க. சென்னை சொன்னாக்கா எனக்கு நியூஸ் நல்லா வரப்போகுது. ஏன் நான் சிதம்பரம், சீர்காழின்னு சொல்லிட்டு அலையணும்? ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கோம்னா அதோட கணிப்பு மேல எவ்வளவு மரியாதை இருக்கும். நிறைய பேர் காலையில பாக்குறேன், சார் சென்னைக்கு வடகிழக்கே போயிடுச்சுன்றாங்க, நீங்க என்னமோ கரை கிடக்குதுன்றாங்க, மதியம் கரை கிடக்கும்னாங்க, நீங்க என்னமோ பாத்தீங்கன்னா சிதம்பரம் சீர்காழியில கரை கிடக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. புதுவை, சிதம்பரம், சீர்காழி எல்லாம் சென்னைக்கு ரொம்ப தள்ளி இருக்கு. சீர்காழி நம்ம சொன்னது பூம்புகார்ல இருந்து புதுச்சேரி ஏற்பட்ட போது வெறும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நினைக்கிறீங்க? 100 கிலோமீட்டர் கூட கிடையாது பூம்புகாருக்கும் புதுச்சேரிக்கும். புதுச்சேரியில மையமாக கரையை கடக்கலாம், அல்லது புதுச்சேரிக்கு தெற்கே கூட வரலாம். எக்காரணத்து கொண்டு அந்த மாமல்லபுரமும் மரக்காணமும் போகாத நிகழ்வு. சரிங்க, சரி, இவ்வளவு கான்பிடண்டா எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் ஜோன், பாசிட்டிவ் ஜோன் காரணம். பாசிட்டிவ் ஜோன்ல காலையில 11 மணி வரைக்கும் நிகழ்வு இருந்தது. ஆனால் 11 மணிக்கு மேல நெகட்டிவ் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. ஏன் நெகட்டிவ் ஜோன் உருவாகுதுன்னா, இந்த வட இந்திய குளிரலையோட காரணத்தினால கடலுடைய நீரோட்டமும் அந்த வெப்பநிலையும் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பகுதி தான் இப்ப சென்னையோட பகுதி. அங்கதான் நெகட்டிவ் ஜோன் குறிப்பிட்டிருக்கும். பாண்டிச்சேரி வரைக்கும் அந்த நெகட்டிவ் ஜோன் இருக்கு. சோ எப்ப பாசிட்டிவ் ஜோன்ல இருந்து நெகட்டிவ் ஜோனுக்குள்ள போனதோ அப்பையில இருந்தே சென்னையில மழை குறைய தொடங்கியிருக்கும். காலையில 8 மணிக்கெல்லாம் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா 11 மணிக்கு மழை முடிஞ்சிருக்கும். வெறும் 12 சென்டிமீட்டர் தான் பதிவாகிறது. அதிகபட்சமாக சில இடங்கள் 13, அவ்வளவுதான். தற்போது வரைக்கும் பதிவான மழை அளவு 13 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் ரெக்கார்ட்ஸே வந்திருக்கு. ஒன்னும் 25 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் வரல. ஆனால் நான் சொன்ன 45 சென்டிமீட்டர், 70 சென்டிமீட்டர் இப்பயும் உறுதி. நான் மாற்றல. சிதம்பரம், சீர்காழியில 70 சென்டிமீட்டரோ, 40 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டரோ வந்த தீரும் வரதான் போகிறது. ஆக சொன்னதுல சொல்லி குழப்பணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்கள மாதிரி பேசி ரொம்ப டிப்ரெஷனும் ஆக வரும். சிஸ்டம் தான் டிப்ரெஷன்ல இருக்கு, நம்ம இதுக்கே டிப்ரெஷன் ஆகணும். இந்த விஷயத்த கூட கணிக்க முடியலன்னா ஒரு வரைபடத்தை பார்த்து சின்ன குழந்தை கூட தான் அறிக்கை சொல்லும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை கூட ஒரு வரைபடத்தை பார்த்து இது என்ன டிராயிங்னு சொல்லிடும். இங்க ஒருத்தன் டிராயிங் பண்ணி கொடுக்குறான், அதான் இன்னொருத்தன் சொல்றான். அவ்வளவுதான் இங்க நடக்குது தமிழ்நாட்டுல. ஆனா இங்க யாரும் உட்காந்து ரிசர்ச் பண்ணி யாரும் சொல்லல. மாடல் என்ன சொல்லுது அப்படியே நான் சொல்றேன். நான் ஒரு விஷயத்த குறிப்பிடுறேன். கடந்த 2 தினங்களாக எத்தனை மாடல்கள் நான் சொன்ன ட்ராக்கை காமிச்சாங்க. எல்லாரும் சென்னை, மரக்கணம் தானே காமிச்சாங்க. ஆனா அந்த நிலையிலையும் நான் மாறலையே. நான் என்னுடைய கணிப்பு மேல மரியாதை இருக்கு எனக்கு. நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி பேசல. சோ இவ்வளவுதான் பேசணும்ன்றலாம் இல்லை. நான் பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல சென்னையில மழை இன்று குறையும். புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், புதுச்சேரி, சீர்காழி, சிதம்பரம், அப்படியே மத்திய உள் மாவட்டங்கள்லாம் மழை அதிகரிக்க போகிறது இன்று இரவுல இருந்து. குறிப்பாக புதுச்சேரி பகுதிகளிலும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழை இருக்கும். அதீத கனமழை புதுச்சேரியிலும் கடலூர் மாவட்டங்களில் பதிவாகும். மிக அதிகப்படியான சென்டிமீட்டரோடு மழை என்பது காணப்படும். சென்னையில இதுக்கு மேல மழைப்பொழிவு இருக்காது. நெகட்டிவ் ஜோனுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் நேற்றே சொல்லிட்டேன், நெகட்டிவ் ஜோனுக்குள்ள சிஸ்டம் வந்தா நீங்க புதுச்சேரி, சிதம்பரத்துல வந்தா கூட சென்னைக்கு 25 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் கிடைக்கும். உங்க ஜோன்ல நீடிச்சதுன்னா 12 சென்டிமீட்டர்ல 20 சென்டிமீட்டர் தாண்டாதுன்னு சொன்னேன். அதிகபட்சமா நான் கொடுத்து 19. ஆனா இப்ப வந்திருக்கிறது 12 தான் சென்னைக்கு. ஆக நெகட்டிவ் ஜோன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாருங்க. யாராவது இது வரைக்கும் நெகட்டிவ் ஜோன் யாராவது சென்னை சொன்னாங்களா? நம்ம தான் புள்ளியை குறிச்சிட்டோம் நெகட்டிவ் ஜோனுன்னு. நான் இந்த ஃபார்முலாவை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க போறதும் கிடையாது. ஓகேங்களா? சோ இவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, 4-5 வருஷமா இரவு பகலாம தூங்காம செய்யாம ஒவ்வொரு நிகழ்வையும் கணிச்சதன் விளைவாக தான்
இன்னைக்கும் நான் இவ்வளவு கான்பிடண்டா நிக்கிறதுக்கான காரணம், இன்னைக்கு நைட்ல இருந்து சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் மழை குறைந்து புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் மழை அதிகரிக்க போகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நியூஸ் வந்து பூரா சென்னை சென்னை சென்னை. இந்த புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் பக்கம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. மயிலாடுதுறை மாவட்டம் குறிப்பிட்டு புதுவை விழுப்புரம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு கண்காணிப்புல வச்சிருங்க. மேலும் வரக்கூடிய மணி நேரங்கள்